நிமிஷம். ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வேகமா போனீங்கல்ல, கட்டின பொண்ணாடி கிட்ட என்ன விஷயம்னு சொல்ல மாட்டீங்களா? அக்காவும் அப்பாவும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னாங்க. அவங்க அங்க வெயிட் பண்ணும்போது உங்ககிட்ட டீடைல் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. சரி வந்துட்டீங்கல்ல, இப்ப சொல்லுங்க, எதுக்காக இந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க? தெரியலமா, ஏதோ டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, திருப்பி கொடுத்துட்டாங்க. உங்க தம்பி அவரோட பிசினஸ்க்காக உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாரா? இல்லையே, அவன் என்கிட்ட எதுவும் கேட்கலையே. ஆனா அவன் கேட்டா அதை நம்ம செஞ்சுதானே ஆகணும். ஏன் நீங்க எதுக்கு அவருக்கு செய்யணும்? அவருக்கு செய்ய உங்க அப்பா உங்க அக்கா எல்லாம் இருக்காங்கல்ல. அது என்ன, அன்பு காமிக்கணும்னா எல்லாருக்கும் உங்க தம்பி தான் ஞாபகம் வராரு. ஏதாவது உதவினா எல்லாருக்கும் உங்க ஞாபகம் வருது. இங்க பாரு, அவன் இந்த வீட்டு கடைசி பையன், நான் அவனோட அண்ணன். அண்ணங்கிற முறையில் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குல்ல கஸ்தூரி. இப்போ அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனிமே அவராச்சும் அவர் பொண்டாட்டியாச்சும். பத்ரா வேலைக்கு போற பொண்ணு தானே, அவங்க லைஃப பாத்துக்க அவங்களுக்கு தெரியாது? அவங்க கல்யாண செலவு வரைக்கும் இந்த குடும்பம் தானே செஞ்சது. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு என்னவா? நமக்கும் 2 குழந்தைங்க இருக்கு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்க அக்கா ஸ்வேதாவை ஃபாரின்க்கு அனுப்பி படிக்க வைக்கிற மாதிரி நாமளும் நம்ம குழந்தைங்கள ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்க வேண்டாமா? இந்த ஊரே பாக்குற மாதிரி அவங்களுக்கு கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும். இன்னும் எவ்வளவோ செலவு இருக்கு. இதெல்லாம் செய்ய ஏதாவது மிஞ்சணும்ல. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உங்க குடும்பத்துக்கே அளந்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க என்ன மிஞ்சம்? நம்ம சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? இப்ப நீ கேட்டது ஏதாவது கிடைக்காம இருக்கா? ஐயோ, நான் என்ன கேட்டு நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் கேக்குற பொருளை நீங்க வாங்கி தரத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம எதிர்காலத்தை பத்தியும் குழந்தைங்க எதிர்காலத்தை பத்தியும் பேசிட்டு இருந்தா உனக்கு இது இல்லையா அது இல்லையான்னு கேள்வி கேக்குறீங்க. ஏங்க, எப்பவும் உங்க குடும்பம் அவங்க எதிர்காலத்தை மட்டும் நினைக்கிறீங்க. எங்களையும் கொஞ்சம் அப்பப்ப நினைச்சு பாருங்க. ஏய் கஸ்தூரி, நமக்கு என்ன இல்ல? இந்த வீட்டுல மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் உனக்காவும் குழந்தைகளுக்காகவும் ஏதாவது செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. இதுல எதுலயுமே உனக்கு திருப்தி இல்லையா? எங்க அப்பா செய்யறாருன்னா அவரு அவரோட ஆசைக்காக செய்யறாரு. அவர் எனக்கு செஞ்சுதான் ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. நானும் எங்க அப்பா வீட்டு சொத்தை நம்பியெல்லாம் இல்ல. இப்ப யார நீ குத்தி காமிக்கிற? எங்க அக்காவு தானே? எனக்கு தெரியும், இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து உனக்கு அக்காவை பிடிக்கல. அதுவும் உனக்கு அவங்க வீட்டோட இருக்கிறது தொந்தரவா இருக்குல்ல? கஸ்தூரி, இந்த வீட்டுல தான் நான் பிறந்தேன். இங்க இருக்கிறவங்க தான் என்ன வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நான் சொல்லும் போதே அதுல எங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, எங்க அக்காவும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. உன்னை கல்யாணம் பண்ணிட்டேங்கிறதால இவங்களெல்லாம் நான் தூக்கி போடணுமா என்ன? உன்ன மாதிரிதான் எனக்கு இவங்க வேணும். உனக்காகலாம் நான் அவங்கள விட்டு தர முடியாது. ஓ சூப்பர். அப்ப அவங்களுக்காக என்ன விட்டு கொடுப்பீங்க, அப்படிதானே? இங்க பாருங்க, நம்ம கல்யாணத்துக்காக சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட நான் வந்தேன். ஆனா நீங்க யாரையுமே இழக்கல. நீங்க பிறந்து வளர்ந்த இதே வீட்டுல தான் உங்க பெத்தவங்களோடவும் கூட பிறந்தவங்களோடவும் சுகமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நானும் என் குழந்தைங்களும் உங்களை நம்பிதானே இருக்கோம். ஆனா நீங்க இந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கூட எங்களை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்கல்ல? ஏய், எப்ப பாரு என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. நான் என்னோட கஷ்டத்தை சொல்றேன், அது உங்களுக்கு பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்குல்ல? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு இப்ப கசப்பா தான் இருக்கும். பைத்தியம் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறியும் போதுதான் என்னோட அருமை புரியும் உங்களுக்கு. சிலது பட்டுதான் திருந்தணும்னு இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், போது நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா ச்சே,
நீ முன்ன போ. கதவை மூடிட்டு வாங்க. இங்க பாருமா, அவங்க ஏதாவது அப்படி இப்படின்னு பேசினா கூட நாம நைச்சியமா பேசி காரியத்தை முடிச்சுப்போம். புரியுதா? வாங்க அத்தை. ம். வாங்க மாமா. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாமா. அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க. இதோ வரேன்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்பிள்ள. உட்காருங்க. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பத்திரம் மேலதான் இருக்கா. உட்காருங்க. பரவாயில்ல. வணக்கம். வாங்க வணக்கம்மா. சம்பந்தி. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்காருங்க. அம்மா. அப்புறம் சம்பந்திய ட்ரீட்மெண்ட்லாம் கூட்டிட்டு போனீங்களா? கூட்டிட்டு போனோம் சம்பந்தி. அம்மா எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். அம்மா பத்ரா, உங்க அப்பா அம்மாக்கு உன் கையாலே காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுமா. சரிங்க அத்தை. அப்புறம் மாப்பிள்ள, உங்க பிசினஸ்க்கான வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு பத்ரா சொன்னா. ரொம்ப சந்தோஷம். இடம்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்களாமே? ஆமா மாமா, இடம்லாம் பார்த்துட்டேன். ஆமாமா, ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாதான் அடுத்தடுத்த வேலை தானா நடக்கும். நாங்க சம்மந்தியாவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவர் இப்ப தூங்குற நேரம். கொஞ்சம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ. குடிங்க. என்னங்க? என்ன காந்தமதி, இந்த நேரத்துக்கு வந்திருக்க? ஏதாவது விஷயமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நான் இங்க வர்றது அதிசயமா என்ன? இல்ல, காலையில போனா வேலையெல்லாம் முடிச்சிட்டு மத்தியானம் தான் வருவேன், அதான் கேட்டேன். முக்கியமான விஷயம்தாங்க. சம்மந்தி வீட்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ, உமா மகேஸ்வரி கிட்ட சொல்லிட்டியா? சரி, கஸ்தூரி வீட்ல இருக்காளா வெளியே போயிருக்காளா? என்னங்க, நம்ம கார்த்தியோட மாமியார் மாமனார சொன்னேன். அவங்களும் நமக்கு சம்மந்தி தானே. அவங்கள யாரு வீட்டுக்குள்ள விட்டது? முதல்ல அவங்கள வெளியே போக சொல்லு. ஐயோ, என்னங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க. வந்தவங்களே இந்த மாதிரி நடத்துறது சரியில்லைங்க. தகுதி இல்லாத வீட்டுல பொண்ணு எடுத்ததுனாலதான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன். எந்த முகத்தை வச்சுட்டு சம்மந்தின்னு சொந்த கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தகுதியா அது இதுன்னு பேசுறதெல்லாம் சரியில்லைங்க. நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க, அதை நாமளே கெடுத்துக்க கூடாது. அவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. நான் யாரையும் பார்க்க தயாரா இல்ல. முதல்ல அவங்கள கிளம்பி போக சொல்லு. என்னங்க, இதோட அவங்க பல தடவை வந்து என்கிட்ட கேட்டுட்டாங்க உங்களை பார்க்கணும்னு சொல்லி. நான் தான் உங்ககிட்ட சொல்லக்கூட இல்லை இந்த விஷயத்த. சரி, நீங்களும் கொஞ்சம் சமாதானம் ஆகணும், உங்க உடம்பும் சரியாகணும்னு நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லல. இப்ப வீடு தேடி வந்து கேக்குறாங்க. திருப்பி அனுப்புறது தப்பு இல்லைங்களா? அவங்க என்னங்க ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேச போறாங்க? உங்க உடம்ப பத்தி நல்லா விசாரிச்சுட்டு போறாங்க, அவ்வளவுதானே. நீங்க ஒண்ணு அவங்க கிட்ட பெருசா எதுவும் பேச வேண்டாம். சும்மா ஊன்னு கேட்டுட்டு இருந்தா போதும். நான் போய் அவங்கள அழைச்சிட்டு வரேங்க. சமந்தி, அவர் முடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க காஃபி குடிச்சு முடிச்சதும் போய் அவரை பார்க்கலாம். இப்பவே பார்க்கலாம். இல்ல இல்ல பரவாயில்ல, அதான் சொன்னேனே. நீங்க காஃபி குடிச்சு முடிங்க, அவசரம் இல்ல.
ஏ பார்த்து சுஜாதா. அம்மா அப்பா கோவத்துல அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாவது பேசிட போறாரு, கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. என்ன? ம்? அம்மா கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமா? பரவாயில்ல, இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். நீங்க வாங்க வாங்க வாங்க. ஆ. வாங்க வாங்க. என்னங்க, சம்பந்திங்க வந்திருக்காங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஒரு நிமிஷம். நான் அத்தை கிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ். உள்ள ஒன்றும் பிரச்சனை ஆகாதுல்ல? அதான் அம்மா கூட இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. ம். நீங்க என்னோட அப்பா அம்மா மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்கிட்ட பேசாம இருந்தாலும் உங்க காதல நான் இப்படிதான் புரிஞ்சுப்பேன் கார்த்திக். கார்த்தி, ஆ? சொல்லுங்க நீ. யார் வந்திருக்காங்க? பத்ராவோட அப்பா அம்மாவா? ஆமாங்க நீ, மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க. இருக்கிற பிரச்சனையில இவங்க வேறயா? இப்ப இவங்க வரலன்னு யார் அழுது? என்னங்க, அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாங்க வேணா வெயிட் பண்றோம். கொஞ்சம் இருங்க. என்னங்க, சம்பந்திங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. உங்க உடம்புக்கு இப்ப பரவாயில்லைங்களா? நடந்ததை நினைச்சு எங்க 2 பேருக்குமே மனசு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு சம்பந்தி. எங்களை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை உங்களை கேட்கறது நடந்தது எதையும் மாத்திராதுதான். இருந்தாலும் கேட்கிறோம், எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஆமா சம்பந்தி, எங்களை மன்னிச்சிருங்க. நடந்ததை விதின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றதுன்னு தெரியல சம்பந்தி. நடந்தது எதுவும் விதி இல்ல, எல்லாம் எங்க தலையெழுத்து. என்னங்க, அவங்களும் தான் என்ன பண்ணுவாங்கங்க? இனிமே நடக்க வேண்டியதை பத்தி யோசிக்கலாமே. காந்திமதி, நடந்தது யாருக்கும் இல்ல, என் பொண்ணு உமா மகேஸ்வரிக்கு. அதுக்கு காரணம் இதோ இவங்க பொண்ணு பத்ரா தான். பத்ரா இனிமே நம்ம வீட்டு பொண்ணுங்க. இவங்க அவளை பெத்தவங்களா இருக்கலாம், பத்ராவுக்கு இனிமே நாம தாங்க பொறுப்பு. அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி நாம அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம்.
இனிமே நாமளே அவளை விட்டு கொடுத்து பேசுறது அவ்வளவு சரியில்லைங்க. காந்திமதி, நீ பேசாம லா படிச்சிருக்க. நல்லா தான் வக்காலத்து வாங்குற பத்ரா. நீங்க லாயரா இருந்த காலத்துல இருந்து ஜட்ஜ் ஆகி ரிட்டையர் ஆன காலம் வரைக்கும் நான் உங்க கூடவே தான் இருந்திருக்கேன். நான் யார்கிட்ட இருந்து சட்டம் கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட இருந்து தான். நான் லா பேசுறது தப்பாயிடுச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, பார்த்துக்கோங்க. ஏங்க, அவங்க ரொம்ப நாளாவே உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனியும் தாமதிக்க வேண்டான்னு தாங்க கூட்டிட்டு வந்தேன். சரிங்க, நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. வாங்க போலாம். வரங்க சம்பந்தி. வரோம் சம்பந்தி. போங்க. எப்படிமா இருக்கீங்க? ஆ நான் நல்லா தான் இருக்கேன். அவர் யாரையும் இப்பெல்லாம் பார்க்கறதே இல்லை. நீங்க ரொம்ப நாளா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதான் எப்படியோ உங்களை கூட்டிட்டு போய் பார்க்க வச்சுட்டேன். இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எங்களுக்கும் மனசு இப்பதான் நிம்மதியாச்சிய சம்பந்தி அம்மா. ஐயாவை நேர்ல ஒரு தடவை பார்த்து நலம் விசாரிக்கணும்னு நினைச்சோம். அதே மாதிரி நலம் விசாரிச்சிட்டோம். இன்னைக்கு இங்க எல்லாரும் இருக்கிறது நல்லதுதான். சம்மந்தி ஐயாவை பார்த்துட்டு அப்படியே வேற ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு போலான்னு தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். உமா அண்ணி இங்க இல்லையே. மறந்துட்டீங்களான்னு கேட்டேன். ஆமா, பத்ராவோட நாத்தனாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, அதை சொல்லுங்க சம்பந்திமா. உமா வந்தவுடனே நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். இந்தாங்க சம்பந்தியம்மா, இத மறுக்காம நீங்க வாங்கிக்கணும். என்னது இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, பத்ரா கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகைங்க சேர்த்து வச்சிருந்தோம், அதான் இதுல இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும். பத்ரா உங்க வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு போட்டு அழகு பாருங்க. இனிமே அவளுக்கு செய்யறதுக்கு நான் இருக்கேன் இல்ல. அத்தை, நகைங்களை வாங்குறது எனக்கு சரியா தோணல. நீங்க தப்பா நினைக்காம திரும்ப எடுத்துட்டு போயிடுங்க. மாப்பிள்ள, ஒரு தகப்பனா என் பொண்ணுக்கு வாழ்நாளெல்லாம் உழைச்சு சேர்த்து வச்ச நகைங்க. அவ கல்யாணத்தன்னைக்கு போட்டு பார்த்து அழகுபடுத்த நாங்க 2 பேரும் ஆசைப்பட்டோம். ஆனா அன்னைக்கு அது அமையல. அப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. இது பத்ராவுக்கு சேர வேண்டிய நகைங்க. அவகிட்ட இருக்கிறது தான் சரி மாப்பிள்ள. மறுக்காம வாங்கிக்கங்க மாப்பிள்ள. கார்த்தி, அவங்க சொல்றது சரிதானப்பா. பத்ராவுக்கு அவங்க அப்பா அம்மா பார்த்து பார்த்து செஞ்சது. கல்யாணத்தன்னைக்கு கூட அவ போட்டுக்கல. பத்ரா அந்த நகைகளை வாங்கி வச்சுக்கிட்டுமே. அவ எப்ப விருப்பப்படுறாளோ அப்ப போட்டு அழகு பார்த்துக்கிட்டோம். இந்தாங்க சம்பந்தி, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கங்க சம்பந்தி.
பத்ராவுக்கு எந்த நகை போட்டாலும் அழகாத்தான் இருக்கும். பார்த்து பார்த்து நான் தான் எடுத்தேன். அவ பிறந்ததுல இருந்து வாங்கின நகைங்க எல்லாமே இதுல இருக்கு சம்பந்தியமா. இவளுக்கு தான் இதெல்லாம் இருக்கிறது கூட தெரியாது. இத பாரு பத்ரா, இனிமே நீ கோயிலுக்கெல்லாம் போகும்போது இந்த நகைங்கெல்லாம் கண்டிப்பா நீ போட்டுட்டு போகணும், சரியா?